கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். திருமண பாக்கியம் நினைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கக்கூடிய காலம். நல்ல சுப செலவுகள் உண்டு. ஆனந்தமான தூக்கம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா 9/3/2026 11/3/2026 இந்த 3 நாட்கள் இருக்குது. 2.25 நாள் இருக்கும். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றமான காலம். இருந்தாலும் சில பேருக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவுக்கு விசேஷம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க. அதை தவிர எலுமிச்சம்பழம் தானம் கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் அமையும்.